என் கையில வில்லும் அம்பும் இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம், என்னால அடிக்க தெரியல. ஆனா அந்த மேம் இருக்காங்க பாருங்க, அவங்க கையில இந்த வில்லும் அம்பும் இருக்குது. இப்ப அந்த அம்பு எந்த நோக்கத்துக்காக தயாரிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை செய்ய அடிங்க மேடம். அதே பாருங்களேன், இதே மாதிரிதாங்க ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக நம்மளையே படைச்சிருக்கிறார். ஆனா நம்ம அந்த நோக்கத்தை செய்யறதுல பல நேரத்துல நினைக்கிறோம், என் வாழ்க்கையில திட்டங்கள் நடக்க மாட்டேது, நான் முன்குறிக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த அம்பு தான். நம்ம ஆமா யாருடைய கையில இருக்கிறோமோ அதை பொறுத்துதான் இந்த அம்புடைய வேல்யூ மாறும். அந்த அம்பு மேமுடைய கையில இருந்ததுனால அதனுடைய நோக்கத்தை சரியா நிறைவேற்றுச்சு. அதே போல நீங்களும் நானும் அம்பா இருக்கிறவர்கள் தேவனுடைய கரத்துல இருந்தோம்னா, ஆண்டவருடைய கரத்துல இருந்தோம்னா, ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக நம்மை உருவாக்கினாரோ, எந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேறும். நீங்களும் அப்படிப்பட்டவர்களாய் மாறுங்க. அதுக்கு தேவனுடைய கரத்துல இருங்க. ஏசப்பா உங்க கூட. God bless you.